வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 9 ரயில் நிலையங்கள் உட்பட அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய முதல் குழு இன்று புறப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று மாலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு எச்.எஸ். பிரணாய், கருணாகரன், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 86 மாவட்டங்களில் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையங்களை பிரதமர் ராஜஸ்தான் மாநிலம் பிகானரிலிருந்து திறந்து வைக்கிறார். பாரம்பரியம், கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரயில் நிலையங்கள் பொதுமக்களின் வசதிக்காக நவீன மயத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஸ்ரீரங்கம், சிதம்பரம், பரங்கிமலை, திருவண்ணாமலை, விருதாச்சலம், சூலூர்பேட்டை, சாமல்பட்டி, மன்னார்குடி, போளூர் ஆகிய 9 ரயில் நிலையங்கள் நவீன வசதியுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் 6.12 கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இதில் ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் மாதிரியான முகப்பு அமைப்புடன் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையம் முன்பு செல்பி பாயிண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. நகரும் படிக்கட்டுகள், மின்தூக்கி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதே நிதர்சனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலைய நுழைவாயில், முன்புறம் உள்ள சாலை, முகப்பு கட்டிடம், பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கும் அறை, முதலாவது நடைமேடையின் தரைதளம், மேற்கூரை என அனைத்து பணிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ரயில் நிலையம் ரூபாய் 8 கோடியே 27 லட்சம் மதிப்பீட்டில் நுழைவாயில்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் காத்திருப்பு அறைகள், வயது முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் செல்வதற்கு ஏதுவாக சாய்வுதள வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் ஆன்மீக பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் இருந்து கோவை, சென்னை போன்ற முக்கிய இடங்களுக்கு ரயில் போக்குவரத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கவுண்டர், கழிப்பிட வசதி, ஆர்ஓ குடிநீர் வசதி, பாலூட்டும் அறை, கூடுதல் கட்டிடம், பூங்கா போன்ற பல்வேறு வசதிகள் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேம்படுத்தி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வசதிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ரயில் நிலையம் 6 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 10 மீட்டர் நீளத்தில் தேசிய கொடியை பறக்க விடும் வகையில் கொடிக்கம்பமும், ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் பெரிய வடிவிலான போர்டு அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் 2வது பெரிய வர்த்தக நகரமான குளித்துறை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டதில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக ஐக்கிய ஜனதாதள் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான முதல் குழு இன்று புறப்பட்டது. இந்தோனேஷியா, மலேசியா, கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு இந்த குழுவினர் பயணித்து ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விவரங்களையும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் புகலிடம் அளிப்பதையும் எடுத்துரைக்க உள்ளனர். முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவர் திரு சஞ்சய்குமார் ஜா தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பது குறித்து எடுத்துரைக்க இருப்பதாக குறிப்பிட்டார். சிவசேனா மக்களவை உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான மற்றொரு குழுவும் ஐக்கிய அரபு அமீரகம், லிபேரியா, காங்கோ, சியராலியோன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இன்று செல்கிறது. வரும் 5ஆம் தேதி வரை 7 குழுக்கள் 32 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்களுக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை முறைகேடுகள் வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள் என்று அமலாக்க இயக்குநரகம் டெல்லி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றப்பத்திரிகையின் நகலை இந்த வழக்கை தொடுத்த பிஜேபி மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமியிடம் வழங்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர் பூமியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே,
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரத்த தான நிகழ்விற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், சமூக சேவை, கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் அளப்பரிய சேவையாற்றியோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுக்கு கடல்சார் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரிஸ் தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வில் உரையாற்றிய அவர், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உகந்த செயலாக அமைந்துள்ளது என்றார். பயங்கரவாதம், கடற்கொள்கை, ஆழ்கடத்தல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் கடல்சார் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிப்பதாகும் என்று சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள், கண்காணிப்பு, துரித அதிரடி நடவடிக்கைகள், பிராந்திய ஜனநாயகம், உலகளாவிய ஒத்துழைப்பு, கட்டமைப்பு மேம்பாடு போன்றவை கடல்சார் பாதுகாப்பை முன்னெடுத்து செல்வதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பரங்கிமலை, ஒசூர், திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பணிபுரியும் மகளிருக்கான விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். மதுரை, நாகை, கரூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 14 இடங்களில் 177 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட உள்ள தோழி விடுதி கட்டிடங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மறைந்த காவல்துறையினரின் 115 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 72 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 1666 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் புறவழி சாலை பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதற்கட்ட பணிகளில் 80% முடிவடைந்திருப்பதாக கூறினார். தரமற்ற முறையில் சாலை பணிகள் கட்டமைப்பது கண்டறியப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் பணியும் நடைபெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மதுரை இரணியம் பகுதியில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மேலூர் அழகர் கோவில் சாலை விரிவாக்க பணிகளையும் திரு ஏவாவேலு ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் முல்லாக்கோட்டை கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் இன்று நேரில் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பம் வள்ளீஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்யும் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன், திரு சேகர் பாபு ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் தன்னிறைவு விவசாய திட்டம் செயல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளார். மக்காச்சோளம் அறுவடை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த திட்டம் அதற்கு பங்களிப்பதாக கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகளுக்கு இந்த மக்காச்சோளம் பயிரிடுறதுக்கான டெமோ ஃபீல்ட்ஸ் கொடுத்தோம். அது பயிரிட்டு இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் நெல் சார்ந்து மட்டும் இல்லாம அனைத்து சார்ந்த விவசாயங்களா இருந்து விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் அவங்க கையில இருந்தாதான் அடுத்து அவங்க டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ் பண்ணி விவசாயத்தை ஒரு தன்னிறைவான ஒரு விவசாயமா ஆக்க முடியும். அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,819 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 109.33 அடியாகும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று மாலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல், கேரளம், கர்நாடகம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் HS பிரணாய், கருணாகரன், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணை இந்தோனேஷிய இணையை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 9 ரயில் நிலையங்கள் உட்பட அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன.
ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய முதல் குழு இன்று புறப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று மாலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு HS பிரணாய், கருணாகரன், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது.